வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து குடும்ப தலைவரின் பெயர் ஃபோட்டோ வந்து மாறிருந்தது அப்படின்னா அது எப்படி ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு தாரர்கள் வந்து அவங்களுடைய கார்டு டைப் வந்து பிஹெச்ஹெச் கார்டு இல்லைனா ஏஒய் கார்டு அப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்னு இருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய கார்டு டைப். அதுமாரி இருந்தது அப்படின்னா கம்பல்சரியாக இதுமாரி கார்டு டைப்பில் குடும்ப தலைவரின் புகைப்படம் தான் இருக்கணும். குடும்ப தலைவரின் புகைப்படம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து மாற்றிக்கணும். இதேமாரியே ஏஒய் கார்டு டைப்லேயும் குடும்ப தலைவரின் புகைப்படமோ அல்லது பெயரோ வந்து இருந்ததுன்னா அதை வந்து குடும்ப தலைவியின் புகைப்படமும் பெயராகவும் வந்து நம்ம மாற்றிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி ஆன்லைன்லேயே வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து மாற்றுறதுன்னு வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கார்டு டைப் வந்து பிஹெச்ஹெச் ஏஒய் கார்டாக இருந்து உங்களுடைய கார்டில் குடும்ப தலைவரின் பெயரோ புகைப்படமோ, அதாவது ஆணின் பெயரோ புகைப்படமோ இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி வந்து பெண்ணின் புகைப்படமும் பெயரும் வந்து மாற்றிடணும். அதாவது குடும்ப தலைவியின் புகைப்படம் பெயராக வந்து மாற்றிடணும். அது எப்படி நம்ம ஆன்லைனில் மாற்றுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்மார்ட் கார்டில் மாற்றம் செய்யறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் டைம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் வீடியோக்குள்ளே வந்து தவறாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க. இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnpds.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே குடும்ப தலைவர் மாற்றம் செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கேட்கும். அந்த நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்மார்ட் கார்டுக்கு கொடுத்த அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த கேப்சர் குறியீடை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஃபோன் நம்பர் கேப்சர் குறியீடு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பதிவு செய் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து வரும். அதில் சேவை தேர்வு செய்வோம் அப்படின்றதுல குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க எல்லாருடைய பேரை வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உறவு அப்படின்றதுல யார் குடும்ப தலைவராக இருக்கா அவங்களுக்கு கீழே வந்து என்னென்ன உறவுகள்லாம் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் யார் பேரை வந்து குடும்ப தலைவராக மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய உறவு முறையில் வந்து நீங்கள் குடும்ப தலைவர் அப்படின்றத தேர்வு செய்யணும். குடும்ப தலைவரும் செய்யப்பட்டவருக்கு தற்போதைய குடும்ப தலைவர் வந்து யார் இருக்காங்களோ அவங்க என்ன உறவு முறை வேணுமோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் புவனேஸ்வரி அப்படின்றவங்கள தான் வந்து நான் குடும்ப தலைவராக வந்து மாற்ற போகிறேன். நான் அவங்க பேரை வந்து எடிட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த பென்சில் மாரி இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து குடும்ப தலைவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த டிக்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் குடும்ப தலைவர் அப்படின்னு மாறிட்டு இருக்கோம். பழைய குடும்ப தலைவர் பெயருக்கு நேராகவும் குடும்ப தலைவர்னு இருக்கும். அதை வந்து இப்போ புதுசாக மாற்றப்பட்ட குடும்ப தலைவருக்கு என்ன உறவு முறை வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இவங்க வந்து இவங்களுக்கு அத்தை வேணும், அதனால நான் அந்த உறவு முறை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இப்போ இங்கே வந்து எல்லாருடைய உறவு முறை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இவங்களை வந்து கணவன் வேணும், அதனால் கணவர் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஹரிஷ் என்பவர் இவங்களுடைய மகன், அதனால் அதை சூஸ் பண்ணுறேன். கீழே இருக்கிற மகன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து என்ட்ரு பண்ணணும். நான் ரீசன் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ரீசனுக்காக வந்து குடும்ப தலைவர் வந்து மாற்றம் செய்கிறீங்களோ அந்த ரீசனை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணணும். ரீசன் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபோட்டோ வந்து மாற்றணும். பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் ஃபோட்டோ வந்து அதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வித்து ஹைட்டு வந்து 400 பிக்சல் வச்சு ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அங்கே வந்து இப்போ வந்து நம்ம யாரை வந்து குடும்ப தலைவராக மாற்ற போகிறோமோ அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து பிடிஎஃபாக வந்து வச்சுருக்கேன். நீங்களே மேக்ஸிமம் இதில் அப்லோட் பண்ண சொல்ல வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட இமேஜ் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இமேஜஸ் வந்து கூட அப்லோட் பண்ணிக்கலாம்.
பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கரப்டும் வந்து ஆகாது. உங்களுடைய ப்ரூஃப் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமா பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா உறுதிப்படுத்தல் அப்படின்றத வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான குறிப்பு எண் வந்திருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பிற்காலத்தில் இந்த ரெக்வெஸ்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே வந்து குறிப்பு எண் கேட்கும். உங்களுடைய குறிப்பு எண்ணை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். இப்போ நம்மளுடைய கோரிக்கை இப்போ தான் பண்ணதுனால ஆவண சரிபார்ப்பிலே வந்து இருக்குது. இது வந்து ஜஸ்ட் 1 or 2 டேஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. போன நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து நம்ம இப்போ ஸ்மார்ட் கார்டில் குடும்பத் தலைவர் மாற்றம் வந்து செஞ்சுருந்தோம். அந்த குடும்பத் தலைவர் மாற்றம் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களில் வந்து ஏற்கப்பட்டு குடும்பத் தலைவர் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அந்த வீடியோ கூட வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் என்ன காமிக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றத்துக்கு வந்து அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக முடிக்க சொல்ல இதுமாரி ஒரு பிடிஎஃப் வந்து கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குறிப்பு எண் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கும். அதை வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை எதனா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த குறிப்பு எண் அப்படின்றத வந்து காப்பி பண்ணிக்கங்க. இதுமாரி பிடிஎஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்ப எண் அப்படின்றத காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் tnpds.gov.in இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடைய ஹோம் பேஜில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் கேட்கும். நீங்கள் கையில் பிரிண்ட் அவுட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறிப்பு எண்ணை வந்து இங்கே டைப் பண்ணிக்கங்க. இல்லை ப்ரோ நான் நீங்கள் காமிச்ச பிடிஎஃப் மாரி தான் வச்சுருக்கேன், அதில் குறிப்பு எண் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு நேராக இருக்கிற அந்த நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. இப்போ இங்கே வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் நம்பரை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பதிவு செய் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டுக்கான அந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். நம்ம வந்து முதல் முறையாக விண்ணப்பிச்ச உடனே செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆவண சரிபார்ப்பில் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவண சரிபார்ப்பு வந்து டிக் ஆகிட்டு, துறை சரிபார்ப்பில் வந்து டிக் ஆகிட்டு, தாலுகா வழங்கல் அதிகாரியால் ஒப்புதல் அதுவும் வந்து டிக் ஆகிருக்கு. மொத்தம் இருக்கிற 4 பணியிடங்களும் க்ரீனில் வந்து டிக் ஆகிருக்கு. இப்படி வந்து 4மே க்ரீனில் டிக் ஆகிருந்தது அப்படின்னா தான் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஆவண சரிபார்ப்புலேயே வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காமிச்சது அப்படின்னா உங்களுடைய ஆவணங்கள் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். துறை சரிபார்ப்பு அப்படின்றதுல ஆவணங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை தவறுதலாக வந்து உங்களுடைய ஆவணங்கள் தவறாக இருந்து அப்ரூவ் செய்யப்பட்டது அப்படின்னா துறை சரிபார்ப்பில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் தான் வந்து அப்ளை பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை தாலுகா வழங்கல் அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அட்டை அச்சிட்டிற்கான செயல்முறையில் உள்ளது. அதாவது நம்ம குடும்ப தலைவர் வந்து மாற்றம் செஞ்சுருக்கிறதுனாலையும் அதேமாதிரி குடும்ப தலைவரின் புகைப்படத்தை வந்து நம்ம மாற்றிருக்கிறதுனாலையும் இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து திரும்ப வந்து ரீபிரிண்ட் ஆகிறதுக்கான செயல்முறையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு வந்து ரீபிரிண்ட் ஆகி டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பழைய ஸ்மார்ட் கார்டை கொடுத்துட்டு புதிய ஸ்மார்ட் கார்டை வந்து பெற்றுக்கலாம். நீங்கள் டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகும்போது உங்களுடைய பழைய ஸ்மார்ட் கார்டு ப்ளஸ் இங்கே வந்து சான்றிதழ் பதிவு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து கிடைக்கும். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், உங்களுக்கான புதிய ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய் கார்டில் வந்து ஜென்ஸ் ஃபோட்டோ, அதாவது குடும்ப தலைவரின் ஃபோட்டோ வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து லேடிஸ் ஃபோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் பிற்காலத்தில் வந்து உங்களால் அரசின் சலுகைகளை வந்து பெற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிஹெச்ஹெச் கார்டு ஏஏஒய் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டெலிகிராமில் கூட வந்து கேட்கலாம். டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.